السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. வாழும் அற்புதம் வான்மறை குர்ஆன். கவின் குர்ஆன் கருத்து காவியம். பகுத்தறிவு மாந்தர்களே, படைப்புகளில் வேந்தர்களே, பகுத்தறிவு மாந்தர்களே, படைப்புகளில் வேந்தர்களே, நாம் தருகின்றோம் திருக்குர்ஆன் கருத்துக்களை. தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அருளியதும் மனிதருக்கு இறைவன் செய்த மகத்தான பேரருளாம். இந்த உண்மையை அறிந்துணர இதயங்கள் தந்திடுவீர், எண்ணங்கள் திறந்திடுவீர், ஏற்றமும் பெற்றிடுவீர். தூதர்கள் வரிசையிலே இறுதி தூதர் முகமது நபி. வேதங்கள் அணியினிலே நிறைவு வேதம் திருக்குர்ஆன். குர்ஆனிய இலக்கியத்தின் இலக்கணம்தான் இறுதி தூதர். வழிகாட்டும் வான் மறையின் வழிகாட்டி வள்ளல் நபி. வேதநூல் குர்ஆனின் வெளிச்சமே வேந்தர் நபி. வேதமும் தூதரும் எல்லோருக்கும் சொந்தமாம். இருவரையும் படிப்பது அனைவருக்கும் அவசியமாம். இறைமறையை ஓதுவதும் அதன் பொருளை வழங்குவதும் மனிதரின் கடமையாகும். மறவாது மனதில் கொள்வோம். இறைதந்த இவ்வாழ்வில் மறைகூறும் பொருள் அறிதல் பெரும்பேறு, பிறப்பின் பயன் அரும்பேறு மகத்துவமாம். 14 உயர்மறையின் அத்தியாயம் ஒவ்வொன்றாய் பார்த்திடுவோம் எளிதான நம் தமிழில். அல்-ஃபாத்திஹாவே ஆரம்ப அத்தியாயம். தோற்றுவாய் திறப்புரை என்பதுவே இதன் பொருள். வேதத்தின் தாயென்ற சிறப்பும் இதற்குண்டு. மக்காவில் அருளப்பட்ட 7 வசனம் இதிலுண்டு. உடல் உழநோய் போக்கும் ஷிஃபா எனும் அருமருந்து. எந்த ஒரு வேதத்திலும் இந்த ஒரு சூரா போல் இறைவன் அல்லாஹ் அருளவில்லை, இறை தூதர் சொன்னார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பையெல்லாம் சொல்வதற்கு செந்தமிழில் சொற்கள் இல்லை, இது உண்மை மிகையல்ல. கடல்களை மையாக்கி, மரங்களை கோலாக்கி, மானிடரும் ஜின்களும் எழுதி முடிக்க முயன்றாலும் முழுமையாய் முடியாது அல்லாஹுவின் மகத்துவத்தை. கடல் நீரெல்லாம் தீர்ந்துவிடும், மர கோலெல்லாம் தேய்ந்துவிடும். வேதங்கள் அத்தனையும் அல்லாஹுவின் கருத்தாகும். முந்தைய வேதங்கள் முற்கால நாணயங்கள். புனிதமறை குர்ஆனோ புதிய நாணயங்கள். புவி வாழும் மனிதர்களின் பொன்னான பொக்கிஷங்கள். இவ்வுலகம் மறு உலகம் இரண்டிலும் வெற்றி பெற வழிகாட்டும் கட்டளைகள் வான் மறையில் தான் உண்டு. அத்தனையும் மொத்தமாய் செறிந்துள்ள இறைமறையை ஓதுவதும் விளங்குவதும் ஆய்வதும் அறிவிப்பதும் ஏற்று நடப்பதும் எடுத்துரைப்பதும் ஒவ்வொருவர் கடமை. இதை உணர்வீரே முஸ்லிம்கள். வாழும் அற்புதம் வான்மறை குர்ஆன். வாருங்கள் அன்பர்களே, இறைமறை சோலைக்குள். அறிந்திடும் ஆர்வத்துடன், பின்பற்றும் உறுதியுடன். எல்லையில்லா பேரருளாளனே, ஏற்றமிகு அன்புள்ளவனே, நின் தூய திருப்பெயரால் திறக்கின்றோம் யா அல்லாஹ். விண்ணகத்து புகழ் மொழியும் மண்ணகத்து போற்றுதலும் பிரபஞ்ச பெருமைகளும் திறமைகளும் அகிலங்களின் அதிபதியே அத்தனையும் உனக்கே அம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அகிலங்களின் அதிபதியே அத்தனையும் உனக்கே அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இறைவா, நீ அனைவருக்கும் அருள் புரிபவன். மறுமையில் உன் நல்லடியார் மீது அன்பு செலுத்துபவன். அந்த தீர்ப்பு நாளின் அனைத்து அதிகாரமும் உள்ள ஒரே அதிபதி. சத்திய மெய்ப்பொருளே, நீ மட்டுமே உண்மை இறைவன் எனும் உறுதியான நம்பிக்கை கொண்டு
உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். எங்களை உனது நேரான நெறியில் செலுத்துவாயாக. எவர் மீது நீ அருள் புரிந்து உனது அன்பை பொழிந்தாயோ அச்சான்றோர் சென்ற சரியான பாதையில் எங்களை செலுத்துவாயாக. உனது கோபத்திற்காளான சாபத்திற்கு உரித்தான பாவிகள் சென்ற பாதையில் அல்ல, உனது தனித்தன்மை ஏகத்துவ பாதையை விட்டு விலகி வழிகட்டு சென்றோர், இணை வைத்து வழிபடுவோர், அறியாமை மூட நம்பிக்கைக்காரர்கள் சென்ற பாதைகளில் அல்ல. ஒருபோதும் இவற்றில் எங்களை நீ செலுத்தி விடாதே. இறைவா, எங்கள் இதய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.